வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த பிரபஞ்சத்தில் தலைமை ஏற்பதில் 12 ராசிகளில் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 8 ராசிகள் தலைமையேற்று வழிநடத்தும் பண்புடன் பிறந்த ஆண்களாகவும் பெண்களாகவும் வாழ்கிறார்கள் மக்கள். முக்கியமாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. நம் மக்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆளுமை மற்றும் குணங்கள் பெற்று வாழ்கிறார்கள். இது மற்றவரிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. அதுபோல் 12 ராசிகளும் அவற்றின் நடத்தை, குணங்கள் மற்றும் சின்னங்களை கொண்டு தனித்தனியான குணங்களுடனும் ஆளுமை பண்புகளுடனும் இந்த 12 ராசிகளும் இருக்கிறது. ஜாதகர் ஒருவர் தனது ராசியால் அவரின் வாழ்வில் பெரிதும் கணிக்கப்படுகிறார், கவனிக்கப்படுகிறார், மற்ற ராசியிலிருந்து தனித்து இருக்கிறார். அதனால்தான் அவரின் ராசியின் தன்மை சார்ந்து அவருடைய விருப்பங்கள், குணங்கள் மாறுபடுகின்றன. அவரது ஆளுமை, இயல்பு, விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகள் பற்றி நாம் எளிதாக கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரது ராசியின் மூலம் அவருக்கான குணங்கள், தோஷங்கள் போன்றவற்றையும் நம்மளால் கண்டறிய முடியும். இந்த பதிவு மூலம் ஆண்கள், பெண்கள் தலைவர்களாகவும் சிறந்த கேப்டன்சி குணங்களை கொண்டவர்களாகவும் இருக்கும் ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த தலைமை ஏற்பதில் முன்னணி இருப்பவர்கள் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 8 ராசிகள் தலைமையேற்று வழிநடத்தும் பண்புடன் பிறந்த ஆண்களாகவும் பெண்களாகவும் வாழ்கிறார்கள். மேஷம் வீரம் மற்றும் தைரியத்தை குறிக்கும் மேஷராசியின் அதிபதி செவ்வாய். இந்த கிரகத்தின் ராசிவாசிகள் செவ்வாய் கிரகத்தால் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் எப்போதும் தங்கள் இலக்குகளை அடைவதில் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார்கள். மேஷராசியின் சிறுவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள். ஒரு படி கூட எக்காரணம் கொண்டும் எதற்கும் பின்வாங்க மாட்டார்கள். இவர்கள் முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவானது மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இவர்கள் தன் பலன்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் விரும்பும் விஷயங்களை பற்றி இவர்கள் மிகவும் பிடிவாதமாக செயல்படுத்துவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இதனுடன் மற்றவர்களிடம் தங்கள் செல்வாக்கை செலுத்துவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்குண்டான பதிலை தயாராக வைத்திருப்பார்கள். அதை ஆமோதிக்கும் தன்மை இவரிடம் கிடையாது. இதில் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி மற்றும் ராமநகர் லோகியா போன்ற சிறந்த தலைவர்களாக மேஷராசி மக்களில் முக்கியமாக குறிப்பிடத்தக்க நபர்கள் இவர்கள் சிலராக இருக்கிறார். அடுத்து மிதுனம். வியாழன் மிதுனம் மீது உரிமையை கொண்டுள்ளது. மேலும் இது புத்திசாலித்தனம், பேச்சு மற்றும் அறிவின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் மிதுனத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் மிதுனத்தின் அதிபதியாக இருக்கிறார். இந்த ராசிக்காரர்கள் புதன் கிரகத்தால் மிகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதன் விளைவாக இவர்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இவர்கள் பல பணி செய்வதில் வல்லவர்கள். இதை பொதுவான வார்த்தைகள் குறிப்பிட்டால் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். பன்முக திறமைசாலிகளாக மாறி தங்கள் வாழ்வை சிறப்பாக செயல்படுத்துவதில், வாழ்வதில் முன்னணியில் இருப்பவர்கள் மிதுனராசி மக்கள். இந்த மக்களின் குணங்கள் விதமாக இருப்பதன் காரணமாக இவர்கள் வெற்றியின் ஏணியில் மிக வேகமாக ஏறுகிறார்கள். மேலும் இவர்களின் திறமையின் அடிப்படையில் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைவரையும் பின்தள்ளி இவர்கள் முன்னிலையில் நிற்கிறார்கள். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது யோகி ஆதித்யநாத், ராகுல் காந்தி, நிதின் கட்கரி, குமாரமங்கலம், லக்ஷ்மி மிட்டல், லாலு பிரசாத் யாதவ் மற்றும் பலர் மிதுனத்திலிருந்து கவனிக்கத்தக்க தலைவர்களாக உருவெடுத்து நிற்கிறார்கள். அடுத்து கடகம். கடகராசியின் அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார் மற்றும் இவர் தாய் மற்றும் இதயத்தின் கிரகமாகவும் போற்றப்படுகிறார். இந்த ராசியின் மக்களின் இதயமும் மனமும் மிகவும் அமைதியாகவும்
நிதானமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். அதனால்தான் இவர்கள் எக்காரணம் கொண்டும் இவர்களை திசை திருப்ப முடியாது. இதன் விளைவாக இவர்கள் தங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வலுவான தலைமை பண்புகளை கொண்டிருப்பார்கள் மற்றும் இவர்கள் எப்போதும் தங்கள் வேலைகளை பற்றிய தெளிவான அறிவை கொண்டு செயல்படுவார்கள். இந்த ராசியின் மக்கள் தங்கள் துறையில் ஒரு பெரிய பெயரை உருவாக்குகிறார்கள் மற்றும் இயற்கையில் மிகவும் வலிமையானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் ஆகாத ஒருவரையும் அன்புடன் நயமாக பேசி அவர் மூலம் அந்த செயலை முடித்துக் கொள்வதில் ஒரு திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக பி.வி. நரசிம்மராவ் நம்ம பிரதமராக இருந்தவரை கூறலாம், கௌதம் அதானியை கூறலாம், ஹர்பஜன் சிங், ரன்வீர் சிங், மகேந்திர சிங் தோனி மற்றும் பலர் கடகராசியை சேர்ந்த தலைவர்கள் பெயர்கள் அடங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதியான புதன் தகவல் தொடர்பு, தர்க்கம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பிரதிபலிக்கிறார்கள். இந்த கன்னிராசியின் மக்கள் இந்த கிரகத்தால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் எப்போதும் இவர்களின் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையில் செல்வதை உறுதிப்படுத்தி செய்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்ல விரும்புகிறார்கள். இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் இவர்களுடைய தனித்துவ நிபுணத்துவம் இருக்கும். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் நிறைய வெற்றிகளை அடைகிறார்கள் என்று நம்பலாம். இவர்கள் நல்ல தொடர்பு திறன்களை கொண்டு செயல்படுவார்கள். இது இவர்களின் வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிக்க உதவுகிறது அல்லது அவர்களை வெற்றி கொள்ள உதவுகிறது. இந்த கன்னிராசியை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வில் ரிஸ்க் எடுக்கவும் தோல்விகளை சந்திக்கவும் பயப்பட மாட்டார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாக இவர்களிடம் இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக இவர்கள் பெரும் வெற்றியை அடைகிறார்கள் என்பது உண்மையான தன்மை. இதில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். புஷ்கர் சிங், சுப்பிரமணிய சாமி போன்ற பலர் இந்த கன்னிராசியில் பிறந்து நலமாக முன்னேறி வருகிறார்கள். அடுத்து துலாம் ராசியின் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இவர் பொருள்சார் வசதிகள், ஆடம்பரங்கள், ஆசைகள் மற்றும் அன்பின் பிரதிநிதி. இப்போது இந்த ராசியின் மக்களின் ஆளுமைகள் சுக்கிரன் கிரகத்தால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் இவர்கள் சிறந்த தலைமைத்துவ திறனுடன் பிறக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், உயர்கிறார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு ராஜாவைப் போல வாழ விரும்புகிறார்கள். சில சமயங்களில் இவர்கள் ஒரு முதலாளியைப் போல நினைத்து மற்றவர்களை அதிகாரப்படுத்தி தங்கள் வலைக்குள் விழ வைக்கிறார்கள். இந்த ராசியைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த துறையிலும் தொழில் செய்து உச்சத்தை அடையக்கூடிய தன்மையாளராக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வலுவான மன உறுதி மற்றும் ஒருபோதும் கைவிடாத மனப்பான்மை கொண்டவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். இந்த குணங்கள் இவர்கள் வெற்றி பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்பலாம். தொழில் செய்வர்களும் வியாபாரம் செய்வர்களும் முக்கியமாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதில் உள்ள தலைவர்களை பற்றி பார்க்க போனால் ஏபிஜே அப்துல் கலாம், லால் பகதூர் சாஸ்திரி, மகாத்மா காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயண், அமிதாப் பச்சன் போன்றவர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மகரம். மகர ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். மேலும் இவர் நீதியின் அதிபதி மற்றும் கர்மாவை வழங்குகிறார் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது மக்களின் கர்மாவின் அடிப்படையில் முடிவுகளை வழங்குகிறது. இந்த ராசியின் மக்கள் மீது சனி பகவான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை நலமாக வாழ வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஒருபோதும் சும்மா உட்கார முடியாது. அதனால்தான் இவர்கள் எப்போதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதையாவது செய்வதை காணலாம். இவர்கள் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் மற்றும் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள தயாராக இவர்கள் இருக்கிறார்கள். மகர ராசிக்காரர்கள் தங்கள் கூர்மை மற்றும் புத்திசாலித்தின் அடிப்படையில் தங்கள் தொழில் பெரிய உயரங்களை அடைய இவர்களால் முடிகிறது. இவர்கள் தங்கள் வேலையை செய்து முடிப்பதில் வல்லவர்கள். இதற்கு உதாரணமாக அடல் பிகாரி வாஜ்பாய், ரத்தன் டாட்டா, முரளி மனோகர் ஜோஷி போன்ற தலைவர்களை கூறலாம். அடுத்து மீனத்தை ஆளும் கிரகம் வியாழன் மற்றும் இது விரிவாக்கம், முன்னேற்றம், அறிவு மற்றும் மங்களகரமான வேலைகளின் கிரகமாகவும் இருக்கிறது. இந்த ராசியின் மக்கள் வியாழன் கிரகத்தால் பெரிதும் ஆட்சி செய்யப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்கள் அற்புதமான நிர்வாகத் திறன்களை கொண்டு செயல்படுவார்கள். இதனுடன் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது என்பது இவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த ராசியை சேர்ந்த மக்கள்
மனதிற்குள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அந்த வேலையை முடித்த பிறகுதான் நிம்மதியாக மூச்சு விடுவார்கள். இவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களை மதிக்கிறார்கள் மற்றும் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக. எனவே இவர்களை சுற்றி இருக்கும் எல்லோரும் இவர்களை நம்புவதற்கு அதிக நேரம் எடுக்காது. இவர்கள் சிறந்த பணியின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையில் நல்ல பதவிகளை அடைந்து உயரக்கூடிய வல்லவர்களாக மீனராசி மக்கள் இருக்கிறார்கள். இந்த மேற்கூறிய ராசிகள் யாவரும் தாங்கள் சார்ந்த துறையில் தலைமைத்துவ பணிக்கு உரியவர்களாக இருந்து மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் நன்மை வரும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.